தென்னிலங்கை சிறைச்சாலையில் தமிழ் கைதி ஒருவர் படுகொலை. அமெரிக்க வரியிலிருந்து தப்ப அரசாங்கத்திற்கு இருக்கும் ஒரே வழி. யோசித மற்றும் அவரது பாட்டிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 13வது திருத்த சட்டத்தை நீக்கி காட்டுங்கள், அனுர் அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் சவால். அனுர் அரசில் உள்ள அதிகாரிகள் மீது விரைவில் பாயப்போகும் வழக்குகள். மோடி விஜயத்தில் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு, விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலத்திரனியல் வாகனங்கள் இறக்குமதி மோசடி தொடர்பில் அம்பலமான தகவல். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தமிழ் கைதி ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொலை சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் சிவானந்தன் என்ற 46 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த கைதியின் உடலில் சுமார் 11 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயிரிழந்த கைதியோடு அதே அறையில் இருந்த வேறு சில கைதிகள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த கைதியின் சடலம் காலி தேசிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் மீதும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இதன்போது பிரதிவாதிகளை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இது தொடர்பான விரிவான விசாரணைகளை மே 30ஆம் தேதி நடத்துவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடாத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ஷ சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தம் தேவையற்றதெனில் ஜேவிபி அரசாங்கம் நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியுமல்லவா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் கிளிநொச்சி அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடன் விசேட சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றமின்றி இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே இந்திய இலங்கை நட்புறவு பலப்படுத்தப்படும். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்திற்கு நாங்கள் வழங்குவோம். 1987ஆம் ஆண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மாகாண சபை முறைமையை கொண்டு வந்தனர். அன்று மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் என ஜேவிபி அச்சுறுத்தியது. மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இவர்கள் கூறியதை போன்று 13வது திருத்தம் தேவையற்றதெனில் நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியுமல்லவா? அவ்வாறு இல்லை என்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்காக ஜேவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அபிவிருத்திக்கான ஒரு வாய்ப்பாக அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அத்தோடு அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் தேர்வு குறித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே முடிந்தது பொருளாதார ரீதியில் சரி, மக்களின் அபிவிருத்தி குறித்து சரி, இந்திய பிரதமரிடம் அரசாங்கம் கலந்துரையாட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு இந்திய பிரதமர் வருகை, வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ள வரி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு பின்பற்றக்கூடிய உத்திகளை கோடிட்டு காட்டும் ஒரு முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்ஷ்மன் கிரியல்ல அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த கிரியல்ல கடந்த ஆண்டு செப்டம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய மேடையில் டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு வரி விதிப்பதாக எச்சரிக்கை விடுத்ததாக கூறியுள்ளார். அதன்படி இந்த பிரச்சனையை தீர்க்க பல நாடுகள் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்ததாகவும் கலந்துரையாடல்களை நடாத்திய அனைத்து நாடுகளும் அமெரிக்காவிடமிருந்து குறைந்த வரி விகிதங்களை பெற்றுள்ளதாகவும் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அறிக்கையை வெளியிட்ட நேரத்தில் திசை காட்டிய அரசாங்க நிபுணர்களுக்கு அதற்கு தயாராக நேரம் இருந்தது என்றும் அவர்கள் முன்கூட்டியே தயாராகாததால் இந்த கடுமையான பிரச்சினை எழுந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு முன்கூட்டியே பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய அனைத்து நாடுகளும் வரிச்சுமையில் இருந்து விலகிவிட்டதாகவும் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள 44% வரியை குறைக்க இன்னும் தாமதமாகவில்லை என்றும் இதற்காக நிபுணர் குழுவை நியமித்து நாட்டின் தலைவர்களுடன் முறையான கலந்துரையாடல்களை தொடங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் பரிந்துரைத்துள்ளார். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு நாட்டுக்கு அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் இலத்திரனியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்தது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் அந்நாட்டிலிருந்து அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் முழுமையான இலத்திரனியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் 2022 மே 1 தேதி முதல் 2023 செப்டம்பர் 15 வரையான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீர்திட்டம் பற்றிய கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை குறித்து அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத்ன தலைமையில் அண்மையில் கூடி ஆராய்ந்த போதே இந்த விடயம் தெரிய வந்தது. இவ்வாறு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் நிதி சுத்திகரிப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இந்த விடயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சகல நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மோசடி பற்றி தெரிய வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2024 செப்டம்பர் 30 வரை இறக்குமதி செய்யப்பட்ட 921 வாகனங்களுக்கு அதிசொகுசு வரி விலக்கு எல்லை 6 மில்லியன் ரூபாவிலிருந்து 12 மில்லியன் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட வருமான வரி இழப்பு 2.42 பில்லியன் ரூபாய் என்றும் கணக்காய்வாளர் நாயகம் குழுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில அதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சில அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க நேற்று தெரிவித்துள்ளார். தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொழும்பில் உள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் ரங்க திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்க அமைச்சகங்களில் உள்ள பல உயர் அதிகாரிகள் மீது சமீபத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ரங்க திசாநாயக்க ஆனால் அந்த நபர்கள் யார் என்பதில் ஆணையகம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார். ஆணையத்திற்கு வந்தவர்களில் சிலர் 2015, 2016 அல்லது 2020 ஆண்டுகளில் தங்கள் வேலையை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் இன்று அந்த உயர் பதவிகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.